இதுதான் நடக்கும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் முன்னாடியே முடிவு பண்ணிட்டு எல்லாரும் முன்னாடியும் கொட்டேஷன் கவரை பிரிச்சு காட்டுற மாதிரி ஒரு நாடக அரங்கேற்றம் நடந்துகிட்டு இருக்கு. இங்க பாருங்க, வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்ன தனியா வந்து ஆபீஸ்ல வந்து பாருங்க. நான் எல்லாரோட கொட்டேஷனையும் பிரிச்சு காட்டுறேன். நாங்க ஏன் இந்த கான்ட்ராக்ட் அவங்களுக்கு கொடுத்தோம்னு அப்ப உங்களுக்கு புரியும். அண்ணே வாங்க. ரொம்ப சந்தோஷம் தானா? இனி உன்னோட முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது. ரொம்ப தேங்க்ஸ் மாயா. நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணலனா இது எங்களுக்கு கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது. டேய் கதிரு, பெரிய ஆளானா எங்களெல்லாம் மறந்துடாத. டேய், இந்த கேண்டீனுக்கு இன்வெஸ்டர்ஸே நீங்க தான். உங்களை எப்படிடா மறக்க முடியும்? தனலட்சுமி, வாழ்த்துக்கள்மா. தேங்க்ஸ் சார். இந்த கட்டிட திறப்பு விழா இன்னும் ஒரு வாரத்துல நடக்க போகுது. அன்னைக்கு காலையிலேயே எல்லாருக்கும் உணவு கொடுக்க ஏற்பாடு பண்ணிடுமா? கண்டிப்பா சார். இங்க வாங்க, வந்து அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போடுங்க. அம்மா, அங்க ஒரு உயிர் பலி வேற நடக்கணும்னு சொல்றீங்களாம்மா? பெருமனே லஞ்சம் வாங்கினதா கேஸ் போட்டா ஜாமீன் வாங்கி வெளியில வந்துருவாங்க. அது கிரிமினல் கேஸா மாறணும்னா கண்டிப்பா அங்க ஒரு சாவு வேணும். அது ரகுராம் ஜானகி மேல லஞ்சம் வாங்கின கேஸ் மட்டும் இல்லாம உயிர் போயிருக்குன்னு கிரிமினல் கேஸையும் போட்டு அவங்க வெளியிலேயே வர முடியாதபடி உள்ள தள்ளணும். அதுக்கான ஏற்பாட்டை முதல்ல போய் பாரு. அம்மா, நீங்க சொல்றபடி பண்ணா என்னையும் தூக்கி உள்ள வச்சிருவாங்கம்மா. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்தது மட்டும் இல்லாம நான் சரியா கட்டடம் கட்டலன்னு என்னையும் கைது பண்ணி தண்டனை கொடுத்துருவாங்கம்மா. யோ, நீ உள்ள போனா அப்படியே விட்டுருவனா? உன்னை எப்படி வெளியில கொண்டு வரணும்னு எனக்கு தெரியாதா? அந்த ஜானகி தான் பொண்ணுக்கு ஒதுக்கி கொடுத்த அந்த கேண்டீனும் நடக்க கூடாது. தானா கடனை வாங்கிதான் எல்லா ஏற்பாட்டையும் செய்வான். அவளுக்கும் நஷ்டம் வரணும். ரகுராமுடைய குடும்பமே சின்ன பின்னமா ஆகணும். எனக்காக நீ இதை செய்வியா மாட்டியா? நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? சரிம்மா, நீங்க ஆசைப்படுற மாதிரியே பண்ணிடுறேம்மா. நான் வரேம்மா. நாளைக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மெக்கானிக் வருவான். அவன் கிட்ட பணக்கவரை வாங்கி ரகுராம் ரூம்குள்ள மறைவா வச்சிரு, சரியா? சரி சரி, கண்டிப்பா அதை செஞ்சிடுறேன். சரி, நான் வச்சிடுறேன். என்னை எதிர்த்து ஊர் நகரமன்ற தலைவி ஆகுறீங்க, அதுக்காக தான் உங்க மொத்த குடும்பத்துக்கும் வைக்கிறேன்டா வெயிட். அப்பாடா, போயிட்டாரு. சரி சரி, சீக்கிரம் வாங்க. என்ன கொடுத்து விட்டாங்களா? ஆமாங்கம்மா, பூனாம்மா இந்த பேக் உங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க. ஏய் அம்மா, என்னது அது? என்ன மறைக்கிற? நான் என்னத்த மறைக்கிறேன்? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு என் மேல சந்தேகம் தான். அது அப்பு பேக் கேட்டானா, அதான் நல்ல பேக்கா வாங்கலாமேன்னு வாங்கிட்டு வந்தேன். பேக் வாங்கிட்டு வந்த சரி, அதை எதுக்கு கொல்லப்புறத்துல இருந்து எடுத்துட்டு வர? தோட்டத்துல பேக விளைய வைக்கிற மரத்தை வளர்க்குறேன், அதான் போய் பறிச்சுட்டு வந்தேன். மோட்டார் மெக்கானிக் வந்திருந்தாரு. கையில இருந்த பேக்கோட அப்படியே இந்த மெக்கானிக்கு மோட்டார் இருந்த இடத்த காமிச்சிட்டு வரேன். என்ன இந்த விளக்கம் போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் விளக்கம் வேணுமா? என்ன என்ன பாக்குறீங்க? பெரிய மாமா மெல்லி கிளம்பி போயிட்டாரு. அவரு உங்களை நேரா அங்க வர சொன்னாரு. முதல்ல கிளம்புங்க. எப்ப பாரு என்ன குறுக்கு விசாரணை பண்றதே உங்களுக்கு வேலையா போச்சு. உங்ககிட்ட நின்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட இந்த மில்லுக்கு போனா அந்த மிஷின்ல ஓடுற சத்தம் கேட்கும் பாத்தியா, அந்த சத்தத்தை கேட்டு அங்க போய் நிம்மதியா உட்கார்ந்துடலாம். போடி, உன்னையெல்லாம் திருத்தவே முடியாது. ஆமா ஆமா, அப்படியே பேச்சு கேட்டுட்டாலும். அப்பா! என்னடா அப்பு? அப்பா! என்ன விஷயம்? அப்பா! என்ன விஷயம்? அப்பா!
ஒரு 50 ரூபா கொடுங்கப்பா, நான் ஐஸ்கிரீம் வாங்கிக்கிறேன். அது பேக் வாங்கி தரும் போது எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க. உங்க அம்மா உள்ள உனக்கு ஒரு பேக் வச்சிருக்கா, முதல்ல அத போய் என்னன்னு பாரு. நான் இப்ப வெளியில போறேன், மதியானம் வரும்போது உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், சரியா? ஐ பேக். ஏய் பாத்து போடா. அம்மா அம்மா கொடுங்க பேக். பேக் பேக் பேக். ஐய் பேக் குடுறா. அம்மா இது எனக்காக தானே வாங்குனீங்க, அப்புறம் என்ன? ஐயோ கொடுங்கம்மா. குடு. டேய் இது உனக்காக வாங்கலடா. குடு முதல்ல குடு. அம்மா இது அப்பா கிட்ட நீ தான் வாங்கி வச்சிருக்கன்னு சொன்னேன்னு அப்பா சொன்னாரு. விடுங்கம்மா. அம்மா குடு. அம்மா கொடுங்கம்மா. இங்க பாரு, இது உனக்கு வாங்கினதுதான். ஆனா இதுல ஒரு முக்கியமான பொருள் இருக்கு, அதை எடுத்துட்டு உன்கிட்ட பேக் தந்துடுறேன். குடு. அம்மா நான் தர மாட்டேம்மா. டேய் ஐயோ நில்லு. ஷோ இங்க பாரு, ஐஸ்கிரீம் வேணும்னா பேக் கொடு. கொடு. என்ன புடி, போய் ஐஸ் வாங்கி சாப்பிடு போ. அம்மா உனக்கு ஏதம்மா இவ்வளவு பணம்? ஷூ வெளிய போடா. நீ போ, முதல்ல போய் ஐஸ் வாங்கி சாப்பிடு. போ 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 போ. ஷூ என்னது, அப்பா அம்மா வர காணோம். கோவில்ல அம்மா இன்னும் கலசத்துல தண்ணி ஊத்தலையா? முளைப்பாரி எல்லாம் எடுத்துட்டு வந்து பூஜை பண்ணி முடிக்க லேட் ஆகும் போலயே. எல்லாத்தையும் முடிச்சுட்டு எப்படியும் டைமுக்கு வந்துருவாங்க. மார்க்கெட்டுக்கு போன கதிரையும் இன்னும் காணோம். எங்க இருக்கான்னு ஃபோன் பண்ணி கேட்கலாம். சொல்லுதானா? கதிர் எங்க இருக்க? அது மார்க்கெட்ல தான் இருக்கேன். இங்க ஒரே கூட்டம். அத்தை மாமாலாம் வந்துட்டாங்களா? இல்ல இன்னும் வரல. சரி ஓகே, அவங்க வர்றதுக்குள்ள நானும் வந்துடுறேன். சரி சீக்கிரம் வா. என்னாச்சு? இங்க பாருங்க, ரெடியா இருக்கு. சரி, நான் சொன்னபடி இதை கொண்டு போய் வச்சிரு. ஓகே வச்சிரு. நான் கண்ணை காட்டும் போது வெடிக்க வச்சிரு. ஓகே வச்சிரு. என்னன்னு மெயினா இருக்க வேண்டிய ஆளுங்களை காணும். அவங்க எல்லாம் கோயில்ல இருக்காங்கம்மா, இப்போ வந்துருவாங்க. வரட்டும் வரட்டும். ஏற்பாடெல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் கரெக்டா இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம்மா.